வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சேன், அவ போவான்னு நான் நினச்சேன், அவங்க சண்டை போடுவாங்கன்னு நான் நினச்சேன், நீ நடிப்பன்னு நான் நினச்சேன், அப்புறம் அவங்க அது அது விளையாடும்னு நான் நினச்சேன், அவன் எனக்கு கிஃப்ட் கொடுப்பான்னு நான் நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? பவஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவான்னு நான் நினைச்சேன், பவஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவான்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே நீ வருவன்னு, நீ போவன்னு, நீ சாப்பிடுவன்னு நான் நினைச்சேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல நான் நினைச்சேங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சாரி, பவஸ்ரீ பேர் எழுதும். இன்னைக்கு பவஸ்ரீ இன்னைக்கு எங்க வருவாங்கன்னு நினைச்சோம்? ஸ்கூலுக்கு. பவஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு நினைச்சோம், வருவாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றப்ப பவஸ்ரீ 2 நாளா லீவ்ல இருந்திருக்கலாம். இன்னைக்கு எப்படியும் பவஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். வருவாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? நினைத்தேன், நினைச்சேன், இதெல்லாம் பேச்சு வாக்குல சொல்றது. இப்ப பாருங்க, நான் நினைச்சேங்கிறதுக்கு திங்க்னா நினைக்கிறது, திங்க்னா நினைக்கிறது, இப்ப பிரசன்ட்ல நினைக்கிறது. நினைச்சேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். ஓகேங்களா? அப்ப திங்க், தாட். அப்ப நினைச்சுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தாட். தாட் நினைக்கிறது யாரு? நான் தான். ஐ தாட். ஓகேங்களா? நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? பவஸ்ரீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு எழுத போறோம். இப்ப இந்த ஐ தாட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருக்கு. இதை என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ தாட். எல்லா சப்ஜெக்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஐ தாட். நான் நினைச்சேன் அப்படின்னா ஐ தாட், அவன் நினைச்சான் அப்படின்னா ஹீ தாட், அவன் நினைச்சா அப்படின்னா ஷீ தாட், அவர்கள் எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னா தே தாட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் மாறிக்கும், ஆனா யாருக்கா இருந்தாலும் தாட்டுங்கிறது ஒண்ணுதான். ஓகேங்களா? நான் நினைச்சேன். இதுக்கு பக்கத்துல என்ன போடணும்னா அடுத்த ஒரு சப்ஜெக்ட் பாருங்க, பவஸ்ரீங்கிற ஒரு சப்ஜெக்ட் இங்க இருக்குங்களா? அப்ப அந்த இடத்துல பவஸ்ரீ பேரை எழுதணும். பவஸ்ரீ இது சப்ஜெக்ட், இங்க ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா வுட். இந்த நினைச்சேன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் வுட். இது ஆக்சிலரி வேர்பு, இவங்க கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஐ தாட் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது சப்ஜெக்ட், அப்புறம் வுட், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் எழுதுனா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேங்கிறத எழுதிடலாம். ஐ தாட். ஐ தாட் எழுதிட்டோமா? நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? பவஸ்ரீ. பவஸ்ரீ சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன போடணுங்க? வுட். பவஸ்ரீ வுட் எங்க வருவாங்க? கம். வருவாங்க. எங்க வருவாங்கன்னு? கம் டு ஸ்கூல். என்னைக்கு? இன்னைக்கு, டுடே. ஓகேங்களா? நம்ம நினைக்கிறது பாஸ்ட்ல நினைக்கிறோம், ஆனா நடக்க போறது ஃபியூச்சர்ல நடக்க போறது தான். இதையும் சொல்றோம். ஓகேங்களா? ஐ தாட் நான் நினைச்சேன், பவஸ்ரீ வுட் கம் டு ஸ்கூல் டுடே. இன்னைக்கு பவஸ்ரீ ஸ்கூலுக்கு வருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அவ என்ன எனக்கு, சரி இந்த இடத்துல என்னைன்னு சொன்னதான் நல்லா இருக்கும். அவ என்ன அழைப்பான்னு நான் நினைச்சேன், அவ என்ன அழைப்பான்னு நான் நினைச்சேன். அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? சி.
எனக்கு அப்படின்னா மீ. அழைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கால். நான் இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நினைக்கிறதுக்கு தாட். நினைச்சேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். நினைக்கிறதெல்லாம் பாஸ்ட்ல நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் சொல்லுங்க. ஐ தாட். நான் நினைச்சேன். இதை எழுதிட்டோம். அடுத்தது இந்த லைன் எழுத போறோம். இந்த சப்ஜெக்ட் ஷீ. ஷீக்கு அடுத்தது வுட் கட்டாயம் சேர்க்கணும். ஷீ வுட். என்னது? கால் தான் இந்த இடத்துல வேர்பு. ஷீ வுட் கால் மீ. அவ்வளவுதாங்க. அவ என்ன கூப்பிடுவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஐ தாட் எல்லா சென்டென்ஸுக்குமே இந்த தாட்டுங்கிற வேர்டு வந்துடும். சப்ஜெக்ட் வேணா நம்ம மாத்திக்கலாம். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் ஆக்சிலரி வேர்பு வுட், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன்னு. ஓகேவா? shall we go to the next sentence? அவர்கள் மதியத்துக்குள்ள வருவாங்கன்னு நாங்க நினைச்சோம். அவங்க மதியத்துக்குள்ள வருவாங்கன்னு நாங்க நினைச்சோம். இப்ப பாருங்க, நாங்கள் வி நினைச்சோம்ங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல தாட். இததான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? நினைக்கிறது யாரு? நாங்க நினைக்கிறோம். வி தாட். வி தாட் நாங்க நினைச்சோம். எதை நினைச்சோம்? அவர்கள் மதியத்துக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சோம். அவர்கள் இந்த சப்ஜெக்ட். தே சப்ஜெக்ட் அடுத்து என்னங்க போடணும்? கட்டாயமா வுட் சேர்க்கணும். தே வுட். தே வுட். வர்றதுக்கு இங்கிலீஷ்லங்க கம் இல்லைன்னா அரைவ். நம்ம கம் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால இந்த இடத்துல அரைவ் வச்சு சொல்லலாம். எல்லா வேர்பும் தெரிஞ்சுக்கோங்க. தே வுட் அரைவ். எப்ப? மதியத்துக்குள். குள் பை நூன். பாருங்க, we thought they would arrive by noon. மதியத்துக்குள்ள அவர்கள் வருவாங்கன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? got it? shall we go to the next sentence? நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நான் நினைச்சேன். நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நானே நினைச்சேன். இப்ப இந்த நான் நினைச்சேங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். ஆன்சர் இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் நினைச்சேன். ஐ தாட். ஐ தாட் நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? நீ சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்தது வுட். யூ வுட். புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட். யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வேர்ப்ல நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படிங்க. யூ ஸ்டுட் அண்டர்ஸ்டாண்ட். யார? என்ன புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன். ஓகேங்களா? ஐ தாட் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். shall we go to the next sentence? இன்னைக்கு மழை வரும்னு நான் நினைச்சேன். எல்லாத்துலயுமே நான் வருது, இல்லைன்னா அவள் நினைச்சான்னு இந்த இடத்துல மாத்திக்கலாம். அவள். அப்ப she thought. she thought. அவன் நினைச்சா. என்ன நினைச்சா? இன்னைக்கு மழை வரும்னு நினைச்சா. அப்ப இட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன சொல்லாங்க? இட். இட் வுட். சப்ஜெக்டுக்கு அடுத்தது கட்டாயமா என்ன சேர்க்கணுங்க? வுட் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் வேர்பு சேர்க்க போறோம். ரெயின். வேர்பு என்னங்க? ரெயின். என்னைக்கு? இன்னைக்கு. டுடே. தட்ஸ் பாருங்க, she thought it would rain today. இன்னைக்கு மழை வரும்னு அவ நினைச்சா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, நாம் நாளை சந்திப்போன்னு அவ நினைச்சா அப்படின்னு சொல்றோம். அவள் நினைச்சா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? she. நினைத்தாள். பாஸ்ட்ல நினைச்சிருக்கா. she thought. she thought. அவ நினைச்சா. என்ன நினைச்சா? நாம் நாளை சந்திப்போம் அப்படின்னு. நாமுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? we. சப்ஜெக்ட் வந்த உடனே would சேர்க்கணும். we would. சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet. எப்ப? நாளைக்கு. tomorrow.
பாருங்க, she thought we would meet tomorrow. நாளைக்கு நம்ம சந்திப்போம்னு அவ நினைச்சா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? செல்வி எங்களுக்கு உதவுவான்னு எங்க மாமா நினைச்சார். செல்வி எங்களுக்கு உதவுவான்னு யார் நினைச்சது? எங்க மாமா நினைச்சாருன்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க, மை அங்கிள் தாட். எங்க மாமா நினைச்சாரு. என்னன்னு நினைச்சாரு? செல்வி உதவுவான்னு. அப்ப செல்வி would. சப்ஜெக்டுக்கு அடுத்து என்னங்க வரணுங்க? would. உதவுறது தான் ஹெல்ப் இந்த இடத்துல. செல்வி would help. யாருக்கு? எங்களுக்கு. help us. செல்வி எங்களுக்கு உதவுவான்னு நாங்க நினைச்சோம். my uncle thought செல்வி would help us. ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? shall we go to the next sentence? அவன் நேரத்தில் வருவான்னு நினைச்சேன். அவன் நேரத்திலே நீங்க வந்துருவான்னு நானு நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். இல்ல அவன் நேரத்துல இங்க இருப்பான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, நான் நினைச்சேன், ஐ தாட். யாரு? அவன். he would come. நேரத்தில் அப்படின்னா on time. he would come on time. அவன் நேரத்துல வருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். இதே சப்போஸ் அவன் நேரத்துல இருப்பான் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பாருங்க. வர்றது வேறங்க, இருக்கிறது வேற. ஐ தாட், நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அவன் நேரத்துல இருப்பான். he would be on time. அவன் நேரத்துல இருப்பான்னு நான் நினைச்சேன். இருப்பாங்கிறது வேற, வருவாங்கிறது வேற. ஓகேங்களா? shall we go to the next sentence? அவர்கள் பூக்களை ரசிப்பாங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்டு நினைச்சா. இந்த இடத்துல யார் நினைக்கிறதுங்க? ஃப்ரெண்டு. அப்ப இவங்க தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. மை ஃப்ரெண்ட் தாட். என் ஃப்ரெண்டு நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தே. அவர்கள் ரசிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? என்ஜாய். they enjoy எதை? பூக்களை. would. they would enjoy the flowers. ஓகேங்களா? பாருங்க, my friend thought they would enjoy the flowers. என் ஃப்ரெண்டு நினைச்சாங்க அவங்க பூக்களை வந்து நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு நினைச்சா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறதாங்க. இப்ப இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைச்சேன். நான் செய்வாங்கன்னு, போவாங்கன்னு, படிப்பாங்கன்னு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? எங்க அம்மா சமைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கூட்டம் 1 மணி நேரம் இன்னும் தொடரும்னு நான் நினைச்சேன். ஐ தாட். என்ன நினைச்சேன்? கூட்டம். the meeting இது சப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த மீட்டிங் தான் சப்ஜெக்ட். the meeting would. தொடர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கண்டினியூ. ஓகேங்களா? கண்டினியூ. the meeting would continue on hour. இன்னும் வந்து 1 மணி நேரம் மீட்டிங் வந்து தொடரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? got it? shall we go to the next sentence? அவ சொல்லுவான்னு நான் நினைச்சேன். அவ சொல்லுவான்னு நானு நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, நான் நினைச்சேன். ஐ தாட். நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அவ she would. சொல்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? சே. அவ்வளவுதாங்க.
ஐ தாட் ஷி வுட் சே, அவ சொல்லுவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவன் டிவி பாப்பான்னு நான் நினைச்சேன். ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே அவன் டிவி பாப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஐ தாட், நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அவன் டிவி பாப்பான்னு. சாரி, he would டிவி பார்க்கறதுக்கு நம்ம verb என்னங்க சொல்லியிருக்கோம்? சீன்னு சொல்லாம வாட்ச்னு சொன்னா நல்லா இருக்கும். he would watch the TV. அவன் டிவி பாப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? என்னை பற்றி புகார் பண்ணுவான்னு எங்க ஆசிரியர் நினைச்சாரு. என்னை பத்தி ஏதோ அவ சொல்லுவான்னு எங்க டீச்சர் நினைச்சாங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, மை டீச்சர் தாட், எங்க டீச்சர் நினைச்சாங்க. என்னன்னு நினைச்சாங்க? என்னை பத்தி அவ புகார் சொல்லி. இந்த இடத்துல வந்து மறைமுகமா இருக்கு சப்ஜெக்ட். இல்லைன்னா அவ, இல்லைன்னா யூ, நீ என்னை பத்தி புகார் சொல்லுவோன்னு எங்க டீச்சர் என்ன நினைச்சாங்கன்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல யூ வச்சுக்கலாம். யூ வுட் புகாருக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம்ப்ளைண்ட். யார பத்தி? என்ன பத்தி. அபவுட் மீ. ஓகேங்களா? மை டீச்சர் தாட், எங்க டீச்சர் நினைச்சாங்க நீ என்னை பத்தி புகார் பண்ணுவோன்னு எங்க டீச்சர் நினைச்சாங்க. மை டீச்சர் தாட் யூ வுட் கம்ப்ளைண்ட் அபவுட் மீ. ஓகேங்களா? காட் இட்? shall we go to the next sentence? பாருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் என்ன பாப்பான்னு நான் நினைச்சேன். அவன் என்ன பாப்பான்னு நான் நினைச்சேன்னு சொல்ல போறோம். ஐ தாட் நான் நினைச்சேன். யார? அவன். he would see me, என்னை அப்படின்னா me பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. ஐ தாட் he would see, அவன் என்ன பாப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். Got it? இப்ப பாருங்க, இல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம முன்னாடியே நினைக்கிறது. அதை எப்படி நம்ம சொல்றதுதான் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா தாட் சொல்லணும். தாட் இந்த இடத்துல சப்ஜெக்ட். நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ தாட் அப்படின்னா நான் நினைச்சேன். ஹீ தாட் அப்படின்னா அவன் நினைச்சான். ஷீ தாட் அப்படின்னா அவன் நினைச்சா. தே தாட் அப்படின்னா அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னு சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அப்ப சப்ஜெக்ட் தாட். அதுக்கப்புறம் நீங்க என்ன போடணும்னா இன்னொரு சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சேம் வே. இதுல எதுவும் மாத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வுட், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1. ஓகேங்களா? பாருங்க, சப்ஜெக்ட் தாட், ஐ தாட் நான் நினைச்சேன். அப்புறம் சப்ஜெக்ட் வுட் பிளஸ் verb 1. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு எங்க அம்மா சமைப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, நான் நினைச்சேன். ஐ தாட். அடுத்த சப்ஜெக்ட் என்னங்க? எங்க அம்மா. மை மதர். அடுத்தது would. மை மதர் would cook the பிரியாணி. எங்க அம்மா பிரியாணி சமைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஐ தாட் மை மதர் would cook the பிரியாணி. Got it? உங்களுக்கான ஹோம்வொர்க், நீங்க என்னுடைய வீடியோவை பாருங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்க கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.